இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய புவியியல். இது நம்ம சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 2. ஓகேவா? நம்ம மொத்த சிலபஸ்ல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா யூனிட் 7 வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூனிட் 2 அதுல தான் நம்ம இந்திய புவியியல்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்திய புவியியல்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் அமைவிடமும் அதோட நிலத்தோற்றமும். இது நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 10th புக்ல ஃபர்ஸ்ட் பாடம். இப்ப இந்தியாவோட அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் அப்படின்னா நம்ம நியூ புக்கையும் படிக்கணும், ஓல்டு புக்கையும் படிக்கணும். ஓகேவா? எல்லாமே எந்த டாபிக் எடுத்தாலுமே, ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, ஜியாகிரபி எடுத்தாலும் சரி, கான்ஸ்டியூஷன் எடுத்தாலும் சரி, சயின்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம ஓல்டு புக்கையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணணும், நியூ சமர்ஷீட் புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணணும். இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் எங்க இருக்குன்னா 10th பாடத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் புவியியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், அதே மாதிரி ஓல்டு புக்லையும் புவியியல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஸோ அப்ப இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்தியா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்தியா அப்படின்ற பேரு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்தியான்னு எப்படி அழைக்கிறாங்க, ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு. இந்தியான்ற பேர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இந்தியாவை அழைச்சிருக்காங்க தெரியுமா? பாரதம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அழைச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியும் அழைச்சிருக்காங்க. ஸோ பாரதம்னு ஏன் அழைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. தமிழ்லாம் காரண பெயர் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. காரண பெயர்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெயர் இருந்திருக்கு, அதனால அதுக்கு பேரு காரண பெயர். எக்ஸாம்பிள் நாற்காலி, 4 கால்கள் உடையதுனால அதுக்கு காரண பெயர் நாற்காலி. அது மாதிரி பாரதம் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முற்காலத்துல சங்க இலக்கிய காலங்கள்ல பரத மன்னன் ஒரு மன்னன் ஆண்டுட்டு வந்திருக்காரு, வலிமை வாய்ந்த ஒரு மன்னன். ஸோ அந்த பரத மன்னன்றது யாருன்னு தெரியுமா? யாரு? ராமர், லட்சுமணன், பரதன், இலக்குவன். ராமாயணத்துல பார்த்திருக்கோமா? 4 சகோதரர்கள், ராமன் காட்டை ஆள போயணும், அந்த சமயத்துல பரதன் நாடாளனும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படி வலிமை வாய்ந்த பரத மன்னன் ஆட்சி புரிந்தனால அந்த நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேவா? பாரத நாடு சொல்றோம்ல, பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்ல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை அழைச்சிருக்காங்க. நாளடைவில் போக போக ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க இந்தியாவுக்குள்ள. நம்ம கண்டங்கள் பார்த்திருக்கோமா? 7 கண்டங்கள், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 7 கண்டங்கள் பார்த்திருக்கோம்ல. அதுல ஒண்ணு ஐரோப்பிய கண்டம். ஐரோப்பிய கண்டத்துல இருந்து நம்ம கிட்ட வணிகம் பண்ண உள்ள வந்திருக்காங்க. நம்ம ஐரோப்பிய வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஐரோப்பியர் வருகைங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்ப்போம். அவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ள வணிகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? வணிகம் பண்ணும்போது உள்ள வந்திருக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எது வழியா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற ஒரு கடல் எதுன்னு கேட்டிருக்கேன். இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கக்கூடியது, இந்தியாவையும் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் பிரிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்ல. அப்படி இந்த ஐரோப்பியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வர்றாங்க, கடல் வழியா வராங்க. எது வழியா வர்றாங்க அப்படின்னா சூயஸ் கேட்பாங்க. சரியா? ஐரோப்பியர்கள் எந்த கால்வாய் வழியாக இந்தியாவிற்குள் வணிகம் பண்ண வந்தாங்க? ஸோ என்ன கால்வாய் அப்படின்னா சூயஸ் கால்வாய். ஓகேவா? சூயஸ் கால்வாய் வழியா இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஸோ அப்ப இந்தியாவுக்குள்ள நம்ம சிந்து சமவெளி டாபிக்ல பார்த்திருப்போம். இந்தியாவுக்குள்ள அதிகமா ஓடக்கூடிய நதி என்னவா இருந்திருக்குது? சிந்து நதி. இப்ப தற்போது எங்க அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு? பாகிஸ்தான்ல. நமக்கு இப்ப ரீசெண்டா கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆபரேஷன் சித்தூர். ஸோ இந்தியால இருந்து போகக்கூடிய சிந்து நதியை பாகிஸ்தான்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ சிந்து நதி அதிகமா ஓடிட்டு இருந்திருக்குது. ஸோ இந்த சிந்து நதியோட பெயர் காரணம் தான் இந்துஸ்தான் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது சிந்து நதியை சிந்துஸ்தான் நதி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகேவா? சிந்துஸ்தான் நதி சிந்துஸ்தான் சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ சிந்துஸ்தான்றதுதான் நாளடைவில் மருவி, தமிழ்ல படிப்பீங்க, நாளடைவில் மருவு சொற்கள். தஞ்சாவூர்னு சொல்ல மாட்டோம், தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் அப்படிதானே சொல்லுவோம். தஞ்சை. கோயம்புத்தூர் சொல்லுவோமா? கோவை. காஞ்சிபுரத்தை காஞ்சி பல்லவ மன்னன் அப்படிதானே அழைப்போம். ஸோ அப்படி நாளடைவில் மருவி. ஸோ இந்துஸ்தான் அப்படின்றது எப்படி மாறி இருக்கா? இந்தியா. ஸோ இந்துஸ்தான்றது எப்படி மாறி இருக்கு? இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்தியாவுக்கு எப்படி பேர் காரணம் வந்துச்சுன்னு தெரிஞ்சா? இவனால நமக்கு இந்தியான்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்ப இந்தியாவுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கு. ஸோ இந்தியா. இப்ப இந்தியாவோட அமைவிடம் பார்ப்போம். இந்தியா எங்க இருக்கு, அதோட நில அமைப்பு எப்படி, அதோட பரப்பளவு எப்படி, ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்ப இதுதான் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு பேர் காரணம் தெரிஞ்சிச்சுல. ஸோ இப்ப இந்தியா. ஸோ இந்தியாவை 2 பகுதியா நம்ம பிரிக்கிறோம். இந்தியாவை எத்தனை பகுதியா பிரிக்கிறோம்? 2 பகுதியா பிரிக்கிறோம். ஸோ இந்த நடுவுல பிரிக்கிறோம். ஸோ இப்படி பிரிக்கும் போது இந்த இதுக்கு பேரு கடகரேகை. என்ன ரேகை? ஸோ இந்தியாவை 2 பகுதியா பிரிக்கிறோம். கீழே இருக்கிற பிரிக்கிற அந்த கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கடகரேகை. ஓகேவா? கடகரேகை எத்தனை டிகிரியில இந்தியாவை பிரிக்குது? எத்தனை டிகிரியில இந்தியாவை பிரிக்குது? 23.5.
டிகிரியில இந்தியாவை பிரிக்குது. 23 டிகிரியில இந்தியாவை பிரிக்குது. ஸோ அப்படி பிரிக்கும் போது இந்தியாவோட மேல இருக்க பகுதி எல்லாமே வட இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்தியாவோட மேல இருக்க பகுதி எல்லாத்தையும் வட இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கீழே இருக்க பகுதி எல்லாத்தையுமே தென் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? வட இந்தியா தென் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா அழைக்கிறாங்க. ஸோ வடபகுதி எல்லாமே நீளத்தால சூழப்பட்ட பகுதி. வடபகுதி எல்லாமே நிலத்தால சூழப்பட்ட பகுதி. தென்னிந்தியா ஃபுல்லாமே நீரால் சூழப்பட்ட பகுதி. கடல் அப்படின்ற வார்த்தை இங்க வரக்கூடாது. நீரால் சூழப்பட்ட பகுதி. என்ன நீரால் சூழப்பட்டது அப்படிங்கும்போது கடல் அப்படின்றது வார்த்தை இங்க வரணும். ஓகேவா? நீரால் சூழப்பட்டது. ஸோ இப்ப இந்தியாவை 2 பகுதியா பிரிக்கிறது யாரு? கடகரேகை. எத்தனை டிகிரில? 23 டிகிரில. ஸோ அதுல வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ப இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு. ஸோ இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவுன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு. ஓகேவா? இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு. இப்ப இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பரப்பளவுல எத்தனாவது இடம், உலக அளவுல எத்தனாவது இடம், ஆசிய கண்டத்துல எத்தனாவது இடம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்தியா நமக்கு 7 கண்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் உலக அளவுல இந்தியா எத்தனாவது இடம்? பரப்பளவுல 7வது இடம். உலக அளவுல இந்தியா வந்து எத்தனாவது இடம் பார்த்தோம் அப்படின்னா 7வது இடம். உலக அளவில் 7வது இடம். ஓகேவா? உலக அளவுல 7வது இடம். உலக அளவுல 7வது இடம். ஓகேவா? அடுத்து ஆசிய கண்டத்தில் நமக்கு மொத்தம் எத்தனை கண்டம் இருக்கு? 7 கண்டம். அதுல மிகப்பெரிய கண்டம்ன்றது என்னது? ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்துல இந்தியான்றது எத்தனாவது இடம் அப்படின்றத பார்க்கணும். ஆசிய கண்டத்துல இந்தியா பரப்பளவுல எத்தனாவது இடம்னா 2வது இடம். ஆசிய கண்டத்தில் இந்தியா எத்தனாவது இடம் இருக்கு? பரப்பளவுல 2வது இடம். ஓகேவா? 2வது இடம். புவி பரப்புல பூமி இருக்கு பாத்தீங்களா? பூமி இருக்கா? பூமியோட பரப்புல எத்தனாவது இடம்? சரி, பூமியோடதுல எத்தனை சதவீதம் இந்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூமியே சின்னது. ஆனா பூமியில எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4% இந்தியா மட்டும் அமைஞ்சிருக்கான். 2.4% மட்டும் இந்தியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரப்பளவுல. ஓகேவா? ஓகே, இப்ப இந்தியானா எப்படி வந்துச்சு? இந்தியாவை வந்து 2 பகுதியா பிரிச்சாச்சு. இந்தியாவோட நிலப்பரப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்தியாவோட நிலப்பரப்புல ஆசிய கண்டத்துல இந்தியான்றது 2வது இடம்னு பார்த்துட்டோம்ல. அப்ப மத்த நாடோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா எவ்வளவு பெருசு அப்படின்றத தெரிஞ்சுக்கோமா? இந்தியா இங்க யார் இருக்கா? பாகிஸ்தான். அதுக்கு மேல யார் இருக்கா? ஆப்கானிஸ்தான். ஓகேவா? இந்தியாவானது பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெருசா. ஓகேவா? இந்தியா பாகிஸ்தானை விட எத்தனை மடங்கு பெருசா? 4 மடங்கு. கேள்வி வரலாம். ஓகேவா? பாகிஸ்தானை விட எத்தனை மடங்கு பெருசு? 4 மடங்கு பெருசு. ஓகேவா? எத்தனை மடங்கு பெருசு? 4 மடங்கு பெருசு. அடுத்து ஜப்பான். ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான் வந்து இந்த சைடு வரும். ஓகேவா? ஜப்பான் எத்தனை மடங்கு பெருசு? ஜப்பானை விட இந்தியா எத்தனை மடங்கு பெருசு அப்படின்னா 8 மடங்கா. ஜப்பானை விட இந்தியா எத்தனை மடங்கு பெருசா? 8 மடங்கு. ஓகேவா? ஜப்பானை விட இந்தியா 8 மடங்கு பெருசு. அடுத்து இங்கிலாந்து. நம்மள அதிகமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க யாரு? இங்கிலாந்து நாடு தான். நம்ம அதிகமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க இங்கிலாந்து நாடு தான். சோ இங்கிலாந்து நாட்டை விட இந்தியா எத்தனை மடங்கு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா 12 மடங்கு. நம்மள அதிகமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தது இங்கிலாந்து. சோ இங்கிலாந்தை விட இந்தியா எத்தனை மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 மடங்கு பெருசு. இவங்க எல்லாத்தையும் விட இந்தியா பெருசு. ஆனா ஒரே ஒரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து சிறுசு. சோ அந்த நாடு என்ன நாடு? USA. யாரு? அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடை விட இந்தியா 3 மடங்கு சிறுசா. யாரை விட? அமெரிக்க ஐக்கிய நாடை விட USA. அமெரிக்க ஐக்கிய நாடை விட இந்தியா எத்தனை மடங்கு சிறுசு அப்படின்னு பார்த்தோம்னா 3 மடங்கு சிறியது. ஓகே. ஜப்பானை விட பாகிஸ்தானை விட 4 மடங்கு, ஜப்பானை விட 8 மடங்கு, இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெருசு. ஆனா யுஎஸ்ஏவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா எத்தனை மடங்கோட சிறுசு? 3 மடங்கோட இந்தியா சிறுசா இருந்திருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட அமைப்பு.
இன்னும் இருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இந்தியாவை பிரிச்சாச்சு, கடற்கரைக்கைன்னு பிரிச்சாச்சு. கடற்கரைக்கை பிரிச்சிருக்கு, வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரிக்கும் போது இந்த வட இந்தியா ஃபுல்லாமே மிதமான வெப்பமண்டலமா இருக்கும். வட இந்தியா ஃபுல்லாமே என்ன வெப்பமண்டலம்? மிதமான வெப்பமண்டலம். தென்னிந்தியா ஃபுல்லாமே வெப்பமண்டலம். தென்னிந்தியா ஃபுல்லாமே வெப்பமண்டலமா இருந்திருக்கு. வட இந்தியா ஃபுல்லாமே மிதமான வெப்பமண்டலமா இருந்திருக்கு, தென்னிந்தியா ஃபுல்லாமே வெப்பமண்டலமா இருந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்ப ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து இந்தியாவை வந்து இந்த தீர்க்க கோடுகள், அச்சக்கோடுகள் அப்படின்றது பிரிக்குது. ஓகேவா? தீர்க்க கோடுகள், அச்சக்கோடுகள் அப்படின்றது பிரிக்குது. ஓகேவா? ஸோ என்ன பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வட அச்சம் இங்க இருந்து வட அச்சத்தை பிரிக்குது. இங்க இருந்து 8 டிகிரி 4 வட அச்சம் முதல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? 8 டிகிரி 4 டாஸ் வட அச்சம் முதல் 8 டிகிரி, அதாவது கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட அச்சம் எவ்வளவு அப்படின்னா 8 டிகிரி 4 டாஸ் வட அச்சம். 8 டிகிரி 4 வட அச்சம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 8 டிகிரி 4 வட அச்சம். ஓகேவா? அங்க ஸ்டார்ட் ஆகி, அதாவது வட அச்சம் கொஸ்டின்ல வரும், வட அச்சம் தென் அச்சம் எதை வேணாலும் மாத்தி கொடுப்பாங்க. ஸோ அதனால 8 டிகிரி 4 வட அச்சத்துல ஸ்டார்ட் ஆகி மேல 37 டிகிரி 6 டாஸ் வரைக்கும் இருக்கு. இது என்னது? வட அச்சம். ஓகேவா? அடுத்து கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தீர்க்கம். ஸோ கிழக்கு தீர்க்கம்ன்றது இங்க ஆரம்பிச்சு இங்க வருது. இது எங்கெங்க வரும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்து வருது அப்படின்றத சொல்றேன். இங்க கிழக்கு தீரம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எத்தனை டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 68 டிகிரி 7 டாஸ்ல இருந்து 97 டிகிரி 25 டாஸ் வரைக்கும் என்னது? கிழக்கு தீர்க்கம். மாத்திக்க கூடாது. ஓகேவா?